ஏய், உங்க அப்பன் பேர் என்ன? மாதவன். மாதவனா? பாத்தீங்களா? இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன தாத்தா என் வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு வந்த? இங்க வந்து பார்த்தா உன் நிலைமை ரொம்ப கேவலமா இருக்கு. தாத்தா இப்பவே தெரியலையா? அந்த பையன் உங்களை தாத்தான்னு கூப்பிடுறான். இவன் என் வீட்டுக்காரனோட பையன் தான். என்ன அறிவு கிட்டதனமா பேசுற? இந்த குழந்தைக்கு 5 லட்சம் தானா? 10-15 லட்சம் கூட கொடுக்கலாம். ஆனா அவர் 5 லட்சம் தான் தரேன்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தா யாராவது புள்ளைய கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு மேல பணம் கேட்டா என்ன ஆவறது? இந்த அழகு பொண்ணுக்கு புத்தியே இல்ல. சபாஷ் மீரா சபாஷ் மீரா சபாஷ் மீரா. தம்பி, நீ யாரு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்ன துரத்திக்கிட்டே வராங்க. துரத்திக்கிட்டு வராங்களா? யாரு? என்ன கிட்னாப் பண்றதுக்காக கொஞ்சம் பேர் என்ன துரத்துறாங்க. நீ யாரு? எங்க இருக்க? எதுக்காக உன்னை கிட்னாப் பண்றாங்க? எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு இருக்கிற ஒரே பையன் தான் நான். எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் என்ன கடத்த பாக்குறாங்க. நீ கவலைப்படாத, என்னோட வா. நான் உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறேன். வேணாம். போன மாசமும் என்ன கடத்துறதுக்கு ஒரு குரூப் வந்தது. உங்களை மாதிரியே ஒருத்தர் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் போலீஸ் மாதிரியே வேஷம் போட்டு வந்து என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. நான் அவங்க கையை கடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். ஏண்டா இந்த கிட்னாப்பிங் என்ன மாசமா நடக்குது? சம்டைம்ஸ் 15 நாளைக்கு ஒரு தடவை கூட நடக்கும். ஓ, சரி, உங்க அப்பா டெலிபோன் நம்பர் கொடு. இல்லைன்னா உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் விட்டுறேன். வேணாம். எங்க அப்பா சொல்லுவாரு, கிட்னாப் பண்ணா போக வேண்டியது தானே, நமக்கு தான் பணம் கொட்டி கிடக்குதுல அப்படின்னு என்ன புடிச்சு திட்டுவாரு. அட பாவி மனுஷா, பெத்த புள்ள மேல பாசம் இல்லாத இவெல்லாம் ஏன் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, உங்க வந்துட போறாங்க, நான் போறேன் தாத்தா. இருடா தம்பி, இருடா. உன்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் சமூக விரோதிகள்கிட்ட கிடைச்சா கைய காலை ஒடிச்சு பிச்சை எடுக்க விட்டுருவாங்கடா. அதனால என்னோட என் வீட்டுக்கு வா, அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீங்க என்ன பிச்சை எடுக்க விட்டுற மாட்டீங்களே? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? இல்ல, இப்ப சில கிழ பசங்களாம் ரொம்ப டீசென்ட்டா பச்சை சட்டை போட்டுக்கிட்டு, கையில பைய வச்சுக்கிட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, நெத்தியில விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. என்னையே அப்படியே வர்ணிக்கிறியே? நான் உனக்கு தாத்தா மாதிரிடா. அது முடியாது, என்னாலயே முடியாது. எங்க தாத்தா அழகா இருப்பாரு. தாத்தா என்ன நெசமான தாத்தாவா? சும்மா பேச்சுக்கு வா, வீட்டுக்கு போகலாம், அப்புறம் யோசிப்போம். வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமா? கொஞ்சம் தூரம். நான் ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கேன், அதனால எனக்கு கால் வலிக்குது. ஆட்டோல போலாமா? ஷேர் ஆட்டோவா? இல்லடா, சாதா ஆட்டோ. இப்பதான் எக்ஸி போயிட்டு வந்திருக்கு. டிரைவர் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு டிப் டாப்பா இருப்பார். போதுமா? சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நீ எக்கடு கட்டு வேணா போடா. உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி என் தாட தனியா கைண்டு விழுந்துரும் போல இருக்கே. சரி, வரேன். போ முதல்ல. மீரா மீரா, என்னவா நீ பரபரப்பா ஓடி வர? ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன, ஊருக்கு ரயில் ஏத்தி விட்ட மாமியாரு பேசின் பிரிட்ஜ் வந்தது இறங்கி குதிச்சு ஓடி வந்துட்டாங்களாக்கும்? இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரகசியம். என்ன புதிர் போடுற? நேத்து உன்கிட்ட சொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னால வர முடியல. உன்கிட்ட சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அடாடாடாடாடா, பில்டப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம கஸ்தூரி தெரியும்ல? ஏன் தெரியாம ஓயாம புருஷன் கூட தகராறு பண்ணி அவன் தலைமுடியை பிடிச்சு தெருவை கிழித்துட்டு வந்து இடுப்புலயே மிதிப்பாள அவதானே? ஆமா, அவங்க வீட்ல சண்டை நடக்காத நாளே கிடையாது. 6 மணிக்கு மேல அவங்க தெருல யாரும் டிவி பாக்குறது இல்ல. கஸ்தூரி புருஷன் அடி வாங்கறத பாக்குறதுக்குனே காத்துட்டு இருப்பாங்க. பாவம் வாணி, கஸ்தூரி புருஷன் இத்தனையும் தாங்கிக்கிட்டு அவ கூட எப்படிதான் குடும்பம் நடத்துறானோ. என் வீட்லயும் தான் ஒண்ணு இருக்குதே, லேசா இப்படி தட்டினா போது திரும்பியாலும் முறைக்குதுன்னா. கஸ்தூரி புருஷன் லேசுப்பட்டவன் இல்ல, பயங்கரமான ஒரு வேலை பண்ணிருக்கான். என்னது? கஸ்தூரிக்கு தெரியாம அந்த ஆளு இன்னொரு பொம்பளையோட வாழ்ந்துட்டு இருக்கான். நிஜமாவா? ஆமா மீரா. அது எப்படி உனக்கு தெரியும்? நேத்து ஒரு 8 வயசு பையன் கஸ்தூரி வீட்டுக்கு வந்தான். அப்பா எங்கன்னு கேட்டான். வந்த பையனை உலுக்கி எடுத்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவ புருஷன் அப்புறம் வரலையா? அவன் லேட்டா வந்திருக்கான். பையனை கஸ்தூரி வீட்டுல பார்த்த உடனே அவன் பதறிட்டான்.
நடு ராத்திரி 1:30 மணி வரைக்கும் தெருவே வேடிக்கை பார்த்தது. சண்டைனா சண்டை, அப்படி ஒரு சண்டை. அப்ப முடிவு என்னதான் ஆச்சு? உன் தொல்லை பொறுக்க முடியாம தான் இப்படி செஞ்சேன். இனிமே உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு புள்ளைய கூட்டிட்டு கிளம்பிட்டான். கஸ்தூரி ஒண்ணு லேசுபட்டவில்லையே, காட்டை எடுத்து பொழந்திருப்பாள. அதான் இல்ல, டப்புன்னு அவன் கால்ல விழுந்து கதறினா, அவன் காலை உதறி விட்டு கிளம்பிட்டான். ஐயோ, கஸ்தூரி பாடு ரொம்ப கஷ்டம்தான். காலையில அந்த ஏரியாவுல 3 பேர் வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்? இனிமே அந்த தெருல சண்டையே நடக்காதே, எதுக்கு இங்க இருக்கணும்னு கிளம்பிட்டாங்க. பூனை மாதிரி இருக்கிற ஆம்பளைகளை நம்பவே முடியலையே. அதத்தான் சொல்ல வரேன். நீயும் ஆத்திர அவசரம்னா உன் வீட்டுக்கார பார்த்து கைய ஓங்கிடுற. கஸ்தூரி நிலைமை மாதிரி ஆயிட போகுது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ மீரா. சும்மா போறவ என்ன எதுக்கடி வம்பு கெடுத்துட்டு போற? நீ கிளம்பு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ மீரா. இந்த விஷயத்த வேற 7-8 வீட்டுக்கு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போனோம். நான் வரேன். அடுத்த வீட்டு நாயத்தை கொண்டுட்டு ஆளா பறக்குறாளுங்க. அடேங்க அப்பா, நம்ம பெருசுன்னு ஏதோ ஒரு சிறுசை கூட்டிட்டு வருது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ மீரா. நீயும் ஆத்திர அவசரம்னா உன் வீட்டுக்கார பார்த்து கைய ஓங்கிடுற. கஸ்தூரி நிலைமை மாதிரி ஆயிட போகுது. மீரா, யார் இந்த பையன்? யாருன்னு தெரியல, தெருவில் அழுதுகிட்டு இருந்தான், கூட்டிகிட்டு வந்துட்டேன். உண்மையை சொல்லுங்க. அதுதான் உண்மை. இவனை யாரோ கிட்னாப் பண்றாங்களாம், அதனால பயந்து அழுதுகிட்டு இருந்தான். பார்க்க பாவமா இருந்தது. இங்க அழைச்சிக்கிட்டு வந்து அப்புறம் அவன் வீட்டுல விட்டுலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். நான் நம்ப மாட்டேன். யாரவ? யாரவ? அதான் என் வீட்டுக்காரோட வாழ்ந்துகிட்டு கலை அந்த பொம்பளை. அதான் இன்னொரு பொம்பளை. மீரா, தாலி கட்டின நாள்ல இருந்து நீ அடிச்சாலும் உதைச்சாலும் நீ தான் பொண்டாட்டி. வாழ்வோ தாழ்வோ உன்னோட தான் வாழ்வேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். மாப்பிள்ளைய போய் சந்தேகப்படாத. எப்போ கஸ்தூரி புருஷன் அப்படி மாறினானோ இனிமே என்னால யாரையுமே நம்ப முடியாது. கஸ்தூரியா? யார் அந்த கஸ்தூரி? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏய், உங்க அப்பன் பேர் என்ன? மாதவன். மாதவனா? பாத்தீங்களா? இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன தாத்தா, என் வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு வந்த? இங்க வந்து பார்த்தா உன் நிலைமை ரொம்ப கேவலமா இருக்கு. தாத்தா, இப்பவே தெரியலையா? அந்த பையன் உங்களை தாத்தான்னு கூப்பிடுறான். இவன் என் வீட்டுக்காரனோட பையன் தான். என்ன அறிவு கிட்டதனமா பேசுற? எல்லா குழந்தையும் என்ன தாத்தான்னு தான் கூப்பிடும். அதை வச்சு மாதவனை நீ சந்தேகப்படாத. ஆன்ட்டி, எங்க அப்பா பேரு மாதவன் அழகப்பன். பேப்பர்ல கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. படத்தில் இருக்கும் என் ஒரே மகன் திலீப், வயது 9. கடந்த 1 வாரமாக காணவில்லை. அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து ஒப்படைப்பவர்களுக்கு 5 லட்சம் சம்மானம் தரப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய என் மாதவன் அழகப்பன். ஆன்ட்டி, இப்பவாது நம்புறீங்களா? ஆமாப்பா, அது கஸ்தூரி கதையை கேட்ட உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, உங்க அப்பா யாரு? அழகப்பன். ஃபுல் நேம் மாதவன் அழகப்பன். பெரிய கோடீஸ்வரரு. சொந்தமா பஸ் ஓடுது, தியேட்டர் இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஈசிஆர்ல 6 பங்களா இருக்கு. அடேங்க அப்பா, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு நீ ஒரே பையனா? அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொம்ப கம்மி தான். சரி, பரவாயில்ல. நீ ஏப்பா ஊட்ட விட்டு வந்த? மீரா, இவ பெரிய பணக்கார வீட்டு பையன் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இவனை கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதான் பையன் வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அங்கிள், ஏதோ கூப்பிட்டீங்கன்னு நான் வந்தேன். நான் எதுக்கு இங்க இருக்கணும்? கிளம்புறேன். இருப்பா, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்லி அவர்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறோம். எங்க அப்பாவுக்கு போன் பண்றதுன்னா சொல்லுங்க, நான் இப்பயே போயிடுறேன். என்னப்பா நீ? அவரு தானே பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு விளம்பரம் எல்லாம் கொடுத்துருக்காரு. இல்ல, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, நீ உள்ள போ. நாம என்ன செய்யலாங்கிறது அப்புறம் யோசிப்போம். அப்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. 5 லட்சம் ரூபாய கையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமா? விட்டா வளர்ந்துருமே. ஆமா, என்ன விஷயம்? ஏதோ ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையனை கொண்டு வீட்ல வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான், கேட்டா கோச்சுக்கிறான். அதுக்காக அவனை அப்படியே விட்டுறதா? இன்னைக்கு காலையில வேலைக்காரி என்ன பார்த்து கேக்குற, யார் அந்த பையன்? ஐயோ, என்ன சொன்ன? என் தங்கச்சி பையன்னு சொன்னேன். அதுக்கு ஏது உனக்கு தங்கச்சின்னு அவன் என்ன திருப்பி கேக்குறான். நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஆட, இதெல்லாம் அவசரத்துல அவுத்து விடுற பொய். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த வேலைக்காரி இந்த பையனை இங்க பாத்துட்டா. அவ அழகப்ப கொடுத்த விளம்பரத்தை பேப்பர்ல பாத்திருந்தா நமக்கு முன்னாடி முந்திக்க மாட்டா? இப்ப என்ன பண்றது? உடனடியா அழகப்பனுக்கு ஒரு போனை போட்டு உங்க பையன் இங்கதான் இருக்கிறான்னு நம்ம சொல்லிடணும். அப்பதான் நமக்கு 5 லட்சம் கிடைக்கும். ஐயே, எங்க அப்பாவுக்கு போன் பண்ண கூடாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறானே. போன் பண்ண கூடாதுன்னு இந்த பையன் அவ்வளவு கண்டிஷனா சொன்னான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏன் மீரா, ஒருவேளை விளம்பரம் கொடுத்த அழகப்பன் இவன் அப்பனா இல்லாம இருப்பானோ? கரெக்ட்.
ஆனா யாரோ ஒருத்தன் ஏன் அழகப்பன்ற பேர்ல 5 லட்சம் ரூபா தரேன்னு விளம்பரம் கொடுக்கணும்? ரொம்ப குழம்புது. அப்போ ஒண்ணு செய்யுங்க, அந்த அழகப்பனுக்கு ஒரு போனை போட்டு இந்த பையன் இங்கதான் இருக்கிறான்ற விஷயத்த சொல்லாம உங்க பையனை பத்தி விவரங்கள் சொல்லணும்னு சொல்லுங்க. அவன் வான்னு கூப்பிட்டா நேரா அவன் வீட்டுக்கு போய் அங்க அவன் காரு பங்களா வேலைக்காரங்கன்னு வசதியா இருந்தான்னு வைங்க, அவன் தான் அழகப்பன். அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. உன் ஐடியா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில நாரி போய். ஏன் இந்த ஐடியாவுக்கு என்ன கேடுன்ற? மீட் பண்ணி என்னத்த சொல்றது? நீங்க தான் அழகப்பனா, இந்த வீடு உங்களுது தானான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா கட்டி வச்சு உதைக்க மாட்டான்? ஏன் தலையெழுத்துற சாமி, கூட்டிட்டு வந்ததுதான் கூட்டிட்டு வந்தீங்க, ஒரு குழப்பம் இல்லாத பையனா கூட்டிட்டு வரக்கூடாதா? நான் என்ன தேடி பிடிச்சா கூட்டிக்கிட்டு வந்தேன்? ஐயா 5 லட்சம் ஆச்சா? இல்ல நான் கூட அந்த பையன் அப்படியே வாசல்ல அள்ளி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பேன். இந்த பையன் இங்கேயே இருக்கட்டும், இவனை தேடி என்னைக்காவது எவனாவது வருவான், அப்ப 5 லட்சத்தை வாங்கிட்டு பையனை கொடுத்துடலாம். ரொம்ப வாக்கிங் போய் மூளை முழங்காலுக்கு இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐடியா கொடுக்கறத பாரு. தோட்டத்துல விளையாடிட்டு இருந்த 5 லட்சத்தை காணும்பா. 5 லட்சம். 5 லட்சம். நீங்க இப்படியே இறங்கி போங்க, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். ஐயோ பையா 5 லட்சம். திலீபா 5 லட்சம். திலீபா 5 லட்சம். திலீபா 5 லட்சம். திலீபா 5 லட்சம். திலீபா. பாட்டின்னு எழுதியிருக்கிறான்ப்பா. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அவனுக்கு பாட்டின்னு தமிழ்ல எழுத தெரியும்னு தெரியுது. இல்ல, அவனுக்கு ஒரு பாட்டி இருக்கான்னு தெரியுது. அப்படின்னா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது வேற யாரோவா? ஆமா. ஏப்பா ஒருவேளை அந்த பாட்டி பேர் அழகப்பனா இருக்குமோ? சரி, பையன்கிட்ட நைஸா பேச்ச கொடுத்து பாட்டி யாருன்னு கேப்போமா? பொதுவா பாட்டின்னு சொன்னா அப்பாவோட அம்மா இல்ல அம்மாவோட அம்மா, அதனால பாட்டின்னு எழுதிருக்கே அது யாருன்னு கேட்போம். வாங்க. மீரா, ஒருவேளை பாட்டி யாருன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா? அடி அவனுக்கு கொடுக்காது, உங்களுக்கு கொடுக்கும். திலீப், திலீப் என்னப்பா இங்க இருக்க? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? எதையுமே பிடிக்கல. எதுவுமேனா எங்களை பிடிக்கலையா? பார்க்கணும். யார? பாட்டிய. எங்க இருக்காங்க? தெரியாது. தெரியாத பாட்டிய எங்க போய் தேடுறது? பாட்டி ஃபோன் நம்பர் இருக்கு. பாட்டினா அம்மாவோட அம்மாவா? இல்ல. அப்பாவோட அம்மாவா? இல்ல. பின்ன என்னோட எப்பவுமே இருக்கிற பாட்டி. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்ன நல்லா வளர்ப்பாங்க. அதனால தான் செவுரு முழுக்க பாட்டி பாட்டின்னு எழுதிருக்கியா? ஆமா. உன் பாட்டியை எங்க கூட்டிட்டு வந்தா நாங்க சொல்றபடி கேப்பியா? சரி. பாட்டியோட ஃபோன் நம்பரை கொடு. பாட்டி எங்க வர சொல்லவா? கட்டாயமா வரணும். பாட்டி மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கே, ஆனா நீ காணாம போன போது பாட்டி இங்க ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலையே. பாட்டி செல்ல பேலன்ஸ் இருக்காது. பாட்டிக்கு பேலன்ஸ் இருக்கா? அதெல்லாம் நல்லா வேகமா ஓடுவாங்க, நடப்பாங்க. ஆமா, நீ வீட்டை விட்டு போன போது பாட்டி எங்க இருந்தாங்க? பாட்டி எனக்கு முன்னாடியே ஓடிட்டாங்க. சுத்த ஓடுகாலி குடும்பமா இருக்கும் போல இருக்கு. முதல்ல பாட்டிக்கு ஒரு போனை போடுங்க. இந்தாங்க. எதுல இருந்து போன் பண்ண? பாட்டியா, நானே இப்படி எல்லாம் பேசி பழக்கம் இல்ல, சோ அம்மா கேள்வி கேட்டுக்கிட்டேன். திலீப், டே கண்ணா, ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோ, எப்படிடா இருக்க? நல்லா இருக்க பாட்டி. ஐயோ, உன்னை பார்த்து ஆண்டி, நல்லா. ஆண்டி, ஏன்டா என்னை விட்டுட்டு வந்த? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆண்டி, இதுதான் என் பாட்டி. ஏ ராசா, பாட்டி தான்டா, உன் பாட்டி தான். எதுக்கு?
எனக்கு இது மாதிரி ஒரு பாட்டி இல்லையே. வந்திருக்கிற பாட்டிக்கிட்ட என்ன விஷயம்னு கேளுங்க. என்ன செஞ்சா 5 ரூபா கிடைக்குங்கிற வழியை பாக்குறத விட்டுட்டு சென்டிமெண்ட்ல சிக்குனீங்க, செதறிடுவீங்க. ஆமா, உங்க 2 பேர்ல யாருமா மீரா? ரொம்ப விவரமா இருக்குறீங்க. நான் தான் மீரா. நீங்க நல்லா இருக்கணும். என் பேரனை எப்படியோ என்கிட்ட சேர்த்துட்டீங்க. எனக்கு அது போதும்மா. உங்களுக்கு அது போதும், ஆனா எங்களுக்கு அது போதாதே. சரி, உள்ள வாங்க, போய் பேசிக்கலாம் வாங்க. மீரா, திலீப் எனக்கு ஒரே பேரன். அவங்க அப்பா அம்மாவை விட என் மேலதான் உசுரா இருப்பான். என்ன காணோம்னா துடிச்சு போயிடுவான். இப்படிதான் ஒரு தடவை இவனையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன காணோம்னு சொல்லிட்டு கொடிமரத்து மேல ஏறி சுத்தி என்ன தேட ஆரம்பிச்சிட்டான். அவனை இறக்கி கூட்டிட்டு வரத்துக்குள்ளயும் எனக்கு பெரும் பாடா போயிடுச்சு. ஏமா, இதுக்கு முன்னாடி எப்பவாவது கொடிமரத்துல ஏறி இருக்கீங்களா? நீயே கேளு. இதுக்கு முன்னாடி இவன் எப்பாவது காணாம போயிருக்கானா? வாரத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவைன்னு காணாம போயிடுறான். பெரிய கோடீஸ்வர வீட்டு புள்ள இப்படி காணாம போயிடணும்னு அவனுக்கு தலை இழுத்து பாரு. அவங்க அப்பா அழகப்ப பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காரு, கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 5 லட்சம்னு. இந்த குழந்தைக்கு 5 லட்சம் தானாமா? 10-15 லட்சம் கூட கொடுக்கலாம். ஆனா அவர் 5 லட்சம் தான் தரேன்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தா யாராவது புள்ளைய கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு மேல பணம் கேட்டா என்ன ஆவறது? இந்த அழகப்பனுக்கு புத்தியே இல்ல. நான் வேணா அழகப்பனுக்கு போன் பண்ணி பாட்டியும் பேரனும் இங்கதான் இருக்காங்க, நீங்க எப்ப வேணா வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடவா? ஐயோ வேணாமா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாது. அப்ப துட்டு? திலீப் அழகப்பனுடைய முதல் தாரத்து புள்ள. திலீப்போட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அழகப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சித்தின்னு ஒருத்தி வந்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அழகப்பன் திலீப்பை சரியா கவனிக்கிறதே இல்ல. அடிப்பான், உதைப்பான். திலீப்புக்கு ஒரே ஆதரவு நான் தான். அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு திலீப் போன் பண்ண வேண்டாம்னு சொன்னானா? ஆமாப்பா. அம்மா, எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பையனை கண்டுபிடிச்சா 5 லட்சம் தர்றதா விளம்பரம் வந்திருக்கு. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். 5 லட்சத்தை அழகு பண்ணிட்டது நான் வாங்கி தரேம்மா. என் பேரை எங்கேயும் போயிடாம உங்ககிட்ட வந்து சேர்ந்தான் பாருங்க, அதுக்கே அந்த பணத்தை நான் உங்களுக்கு வாங்கி தரேம்மா. உங்க 2 பேரையும் ஆட்டோல அழைச்சிட்டு போய் நானே அழகப்பன் வீட்டுல விடுறேன். அழகப்பன் இல்ல, 5 லட்சம் போச்சா? ஊர்ல இல்ல, குடும்பத்தோட குத்தாலத்துக்கு போயிருக்கான். என்னையும் கூப்பிட்டான். திலீப்பை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அழகப்ப எப்ப வருவாரு? 2 நாள்ல வந்துருவான். வந்த உடனே நானே உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க பணத்தை வாங்கிக்கலாம். ஆனா அவன்கிட்ட கண்டிஷனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன? செக் வேண்டாம், கேஷ் வேணும்னா? அது இல்லம்மா, பேரன் பாட்டியோடவே இருக்கணும், அவனை அடிச்சு உதைச்சு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இவ்வளவுதானே? நான் அழகப்பனே அடிச்சு உதைச்சு இதை சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. என் பேரனுக்கு மாதுளம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். சின்னதா ஒரு மாதுளம்பழம் கிடைக்குமா? என்னம்மா நீங்க? நான் இப்பவே பையன் அனுப்பிச்சு உடனே வாங்கிட்டு சொல்றேன். அப்பா, ஓடி போய் ஒரு டசன் மாதுளம்பழம் வாங்கிட்டு வாங்க. ஒரு டசன் மாதுளம்பழம் 80 ரூபா. 5 லட்சத்துல 80 ரூபா போனா போட்டுமே. பாங்க போய் வாங்கிட்டு வாங்க சீக்கிரம். பாட்டி, ஐயோ ஏ ராசா, என் தங்கம், இந்த பாட்டியை விட்டுட்டு எப்படா இருந்த? ஏ ராசா, இந்த பாட்டிய நீ மறந்துட்டியா? நீ இல்லாம நான் மீரா, மீரா. என்னப்பா? பாட்டி கொடுத்த 2 நாள் கெடு முடிஞ்சு போயிடுச்சு. ஆமாமா, இன்னைக்கு காலையில ராவு காலம் கூட கிடையாது. உடனே பாட்டியும் பேரனையும் கூட்டிட்டு அழகப்பா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அழகப்பன் குத்தாலத்துல இருந்து வரலன்னா வராட்டி நாம நேரா குத்தாலத்துக்கே போயிருவோம். ஏன்னா இந்த கிளவி உலக்கு மாதிரி இருந்துகிட்டு 20-30 சப்பாத்தியை சாதாரணமா சாப்பிடுறாப்பா. இந்த ரேட்ல போனா கோதுமை வாங்கி நம்ம ஏழை நான் ஆயிடுவோம். போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க. மீரா, என்ன கிளவி மீரா போட்டாளா? இல்ல, பாட்டி திலீப் 2 பேரையும் காணோம். தேடி பாருங்க. ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்கு. எங்க? சப்பாத்தி கொடுத்து என்னைய திலீப்பையும் சௌகரியமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்கமும் வெள்ளி தாராளமா கிடைச்சது. போதும், மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு பாட்டி அடி பாவி கிளவி. மீண்டும் சந்திப்போன்னு எண்டு கார்டு வர போட்டுட்டு போறாளே. அவ திருட்டு கிழவியா இல்ல நிஜமாவே திலீபனுடைய பாட்டியா? என்ன கேளுங்க, அந்த பையன்கிட்ட இருந்தானே போன் நம்பரை வாங்கணும். ஐயோ, அந்த கிளவி எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டாளே. இதுமே வெயிட் பண்ண கூடாது. வா, நேரா போலீஸ்க்கு போவோம். ஆமா, நம்மள மாதிரி வேற யாரும் ஏமாந்துட கூடாது. நாம முடிச்சு கொடுத்துருவோம். இது யாரு? பாட்டி அனுப்பிச்ச பாசா? என் மகன் திலீப் இங்க இருக்கானா? இனிமே திலீப் பேரை சொல்லிட்டு யாராவது இங்க வந்தீங்க கொன்னு குழி தோண்டி போயிச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? நான் தாங்க அழகப்ப, என் மகன் தான் திலீப். குத்தாலத்துல இருந்து எப்ப வந்தீங்க? இத பாருங்க, இனிமே நாங்க யாரையும் நம்ப தயாரா இல்ல. நாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்.
இத பாருங்க, நான் தாங்க அழகப்ப. விசிட்டிங் கார்டை பாருங்க. திலீப் என் ஒரே பையன், தாயில்லா புள்ள. நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல இருந்து அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. அதனால அடிக்கடி வீட்டை விட்டு ஓடிடுவான். நான் என் வேலைக்காரங்களை விட்டு அவனை கூட்டிட்டு வர சொல்லுவேன். அப்போ அவனை கிட்னாப் பண்றதுக்காக யாரும் துரத்தலையா? இல்ல, அவனை துரத்திட்டு வந்ததே நான் அனுப்புன ஆளுகுதான். அவன் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவன் கொடுத்த போன் நம்பர்ல தான் இந்த பாட்டியை வரவழைச்சோம். சரி, நீங்க குத்தாலத்துல இருந்து வந்த உடனே பாட்டியும் பேரனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள 2 பேரும் பறந்துட்டாங்க. ஐயோ, அவ திலீப்போட பாட்டியே இல்ல, எங்க வீட்டு வேலைக்காரி. எனக்கும் திலீப்புக்கும் ஆக விடாம பண்ணதே அந்த கேள்விதான். என்ன பொடி போட்டாலோ அவ சொல்றத அப்படியே கேட்பான். நான் குற்றாலத்துக்கும் போல குணசீலத்துக்கும் போல. அவ உங்களை ஏமாத்திருக்கா. இப்ப அவ அவனை எங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாளோ. போகும்போது எங்க வீட்டு பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். எங்க வீட்டுல திருநான்னு அவளை வேலை விட்டு நிப்பாட்டணும். பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்த உடனே உங்களை கூப்பிட்டு சொல்லி இருக்கணும். எனக்கு உங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமா, நீங்க 2 பேரும் அந்த கேள்வியோட சேர்ந்துட்டு பையனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்ப காணுங்கிற மாதிரி தேடுறீங்க. ஆமா, உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா சரி. ஏதோ ஒரு பையன் தெருவுல போயிட்டு இருந்தான், அவனை கூட்டிட்டு வந்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? பாத்தீங்களா, வசதியான வீடுகள்ல குழந்தைங்களை அதிக நேரம் வேலைக்காரங்க கிட்ட விட்டுறோம். இதனால குழந்தைங்களுக்கு வேலைக்காரங்க கிட்ட நெருக்கம் ஜாஸ்தியாகி இதன் மூலமா நிறைய தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைங்க மேல ஒரு கண் வச்சுட்டோன்னு வைங்க, எப்பவுமே நல்லது. என்ன நான் சொல்றது சரியா? Sagash Mira